Hi students, this is Saravanan Sivanraja. Okay guys, last video la naam vandu preparation of alcohols from methyl halide and alkenes பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் Grignard reagent லேருந்து எப்படி alcohols prepare பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கைஸ். இதை வந்து நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் கைஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் ஃப்ரம் Grignard reagent. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி Grignard reagent அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கைஸ். Grignard reagent அப்படின்னா என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. RMgX. ஸோ RMgX இஸ் நத்திங் பட் Grignard reagent. ஸோ ரீஏஜென்ட்னா என்னென்னா கைஸ் ஒரு சில கெமிக்கலில் ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. நாம் வந்து அதை ஃப்யூச்சர் யூஸுக்காக நேரடியாக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நேரடியாக ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் நேரடியாக காம்பவுண்ட்ஸை போட்டு யூஸ் பண்ணாமல் இந்த ரியேஜென்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி ஒரு ரியேஜென்ட் தான் என்னென்னா Grignard reagent. இதை பற்றி 11th நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. RMgX தான் என்னென்னா Grignard reagent. இதில் எம்ஜினா மெக்னீஷியம், RXனா என்ன சார், நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆர்னா அல்கை, எக்ஸ்னா ஹாலைடு. வெரி குட், ஹாலைடு. ஸோ இதில் பாருங்கள், இப்போ ஆலில் என்ன விதமான அல்கைல் வேணால் வரலாம். மெத்தில் இருக்கலாம், எத்தில் இருக்கலாம், ப்ரொப்பில் இருக்கலாம். எக்ஸில் ஹாலைட்ஸ்னால் ஃப்ளோரின், ப்ரோமின், ஃப்ளூரின், ப்ரூமின், குளோரின், அயோடினில் யார் வேணால் எக்ஸில் இருக்கலாம். ஸோ இதுதான் யார் கைஸ், Grignard reagent. இப்போ இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ப்ரிப்பேர் ஆல்கஹால்ஸ். ஓகே சரி கைஸ், இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் கைஸ். Grignard reagent வந்து யூ கேன் ஈஸிலி ப்ரிப்பேர் பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று சொல்லித்தரேன். ஸோ அதை அப்படியே படிச்சுக்கிட்டிங்கன்னா Grignard reagent வந்து எப்படி என்னென்ன இதில் எதெல்லாம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். Grignard reagent வச்சு எப்படி பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி செகண்டரி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி டெர்ஷரி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு குட்டி ஃபார்முலா தான் பாருங்களேன். ஸோ நான் இந்த இடத்துக்காக Grignard reagent வந்து GRன்னு யூஸ் பண்ணுறேன் கைஸ். உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஃபார்முலா புக்ஸ்லலாம் கிடையாது, நானாக உங்களுக்கு சொல்லித்தரேன், மனசில் வச்சுக்கோங்க. பாருங்கள் கைஸ், GR Grignard reagent கூட Grignard reagent ப்ளஸ் ஒரு ஃபார்மால்டிகைடை நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். Grignard reagent கூட ஒரு ஃபார்மால்டிகைடு ரியாக்ட் ஆச்சுன்னா இட் வில் ஷுவர்லி கிவ்ஸ் அ பிரைமரி ஆல்கஹால். ஸோ 1 டிகிரி அப்படின்னா பிரைமரி என்ன கைஸ், ஒரு முதல் நிலை ஆல்கஹாலை அது வந்து உருவாக்கும். எது, Grignard reagent ஃபார்மால்டிகைடோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அதே Grignard reagent ஒரு அசிட்டால்டிகைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கைஸ், அது உங்களுக்கு என்ன தரும்னா செகண்டரி ஆல்கஹாலை தரும். இதே ஒரு Grignard reagent ஒரு அசிட்டோன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க கைஸ், அது வந்து டெர்ஷரி ஆல்கஹாலை தரும். உங்களுக்கு புரிஞ்சுதா? இது ஒரு ஃபார்முலா கைஸ். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. ஒரு Grignard reagent ஃபார்மால்டிகைடு கூட ரியாக்ட் ஆகும்போது பிரைமரி ஆல்கஹாலை தரும். Grignard reagent அசிட்டால்டிகைடு கூட ரியாக்ட் ஆகும்போது செகண்டரி ஆல்கஹாலை தரும். Grignard reagent அசிட்டோனை ரியாக்ட் ஆகும்போது டெர்ஷரி கிடைக்கும். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஏன்னா இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு கொஷின் பேப்பரில் கொஷின் எப்படி கேட்டாலும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த கேள்வி வெறும் ஆல்கஹாலில் மட்டும் வராது கைஸ். அசிட்டால்டிகைடு, அசிட்டோன், ஃபார்மால்டிகைடுலாம் இருக்குது இல்லையா, இதே ரியாக்ஷன் உங்களுக்கு எங்கேயே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பாடத்துலையும், அதாவது யூனிட் 12லேயும் இதே ரியாக்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாவை மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி மாறிடும். ஓகே தானே? இது புக்ஸில் இல்லை, இது நானாக உங்களுக்கு கற்றுத்தர ஃபார்முலா. நெக்ஸ்ட் போமா கைஸ். சரி, இப்போ நேரடியாக நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போயிடலாம். நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ Grignard reagent ஒரு பிரைமரி ஆல்கஹாலை எப்படி உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம் வந்து நம்மளோட Grignard reagent, இப்போ நான் உங்களுக்கு எழுத போகிற எந்த ஈக்குவேஷனுமே உங்கள் புக்ஸில் இருக்காது கைஸ். நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷனை கற்றுத்தரேன், அதிலிருந்து புக்ஸில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கைஸ். பாருங்கள், நான் Grignard reagent என்ன எடுத்துக்கிறேன்னா CH3 MgCl எடுத்துக்கிறேன். CH3 MgCl எடுத்துக்கிறேன் கைஸ். ஸோ CH3 Mg and Cl எடுத்துக்கிறேன். ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன Grignard reagent தான். ஸோ என்னோட யூஸுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா பாண்ட் அப்படி சர்ச் போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து கரெக்டாக சார்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு தப்பும் கிடையாது கைஸ். ஆனால் கரெக்டாக இந்த அல்கைல் குரூப் வந்து மெக்னீஷியம் கூட பாண்டாக இருக்கணும், அதே மாதிரி இந்த ஹாலைட் குரூப்பும் மெக்னீஷியம் கூட பாண்டாக இருக்கும். ஸோ உங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு ஏதாவது எலமெண்ட் இருக்கலாம் கரெக்டாக. சில சமயம் C6H5 ஃபினைல் குரூப் போட்டிருப்பாங்க, இங்கே Br போட்டிருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நீங்கள் ஜென்ரல் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த எலமெண்ட்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு ஃபார்மால்டிகைடை ரியாக்ட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ ஃபார்மால்டிகைடோட ஃபார்முலா என்ன? ஸோ ஃபார்மால்டிகைடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா HCHO. புரிஞ்சுதுங்களா? அந்த HCHOவை நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். HC இங்கே ஒரு H போட்டுக்கிறேன், டபுள் பாண்ட் ஒன்று போட்டுக்கிறேன்.
ஸோ இந்த HCHO தான் கைஸ் நான் இப்படி பெருசாக எழுதிருக்கேன். கார்பனுக்கு 4 பாண்ட் வரணும், ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் வரணுங்கிறதுக்காக நான் இதை வந்து மாற்றி எழுதிக்கிட்டேன். புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்குங்களா? இப்படியே படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யாரு கூட ரியாக்ட் ஆக போகுது? ஒரு ஃபார்மால்டிகைட் கூட ரியாக்ட் ஆக போகுது. ஒரு ஃபார்மால்டிகைட் கூட ரியாக்ட் ஆக போகுது. ஸோ கைஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன ஃபார்முலாலே சொன்னேன். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஃபார்மால்டிகைட் கூட ரியாக்ட் ஆனால் உங்களுக்கு யார் கிடைப்பா? ஒரு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குமா? பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டில் இந்த ஸ்டெப் நடக்கணும்னா எனக்கு என்ன தேவைன்னா ஈத்தரை வந்து நான் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஈத்தரை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் கைஸ், இந்த CH3 இருக்கு இல்லையா, இந்த CH3 இந்த C கூட வந்து பாண்ட் ஆயிரும். இந்த CH3 யார் கூட பாண்ட் ஆயிரும்? C கூட வந்து பாண்ட் ஆயிரும். அதாவது கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருக்கக்கூடிய இந்த அல்கைல் குரூப் C கூட பாண்ட் ஆயிரும். அப்போ Cல ஆல்ரெடி இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் பிரேக் ஆகி சிங்கிள் பாண்டாக மாறிடும். அப்போ மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்குது? MgCl இருக்கா கைஸ்? இந்த MgCl அப்படியே O கூட வந்து பாண்ட் ஆகும். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருக்கக்கூடிய மெத்தில் குரூப்பு இந்த கார்பன் கூட வந்து பாண்ட் ஆகும் கைஸ். அப்போது அந்த கார்பன் கூட பாண்ட் ஆகும்போது கார்பனுக்கு ஆல்ரெடி 4 இருக்குது, அதுக்கு ஒரு பாண்டு தேவை இல்லையா? ஸோ இந்த டபுள் பாண்டு பிரேக் ஆகி அது சிங்கிள் பாண்டாக மாறும். அப்போ இந்த O கூட இந்த MgCl வந்து பாண்ட் ஆகும். அப்போ இப்போ என்ன நடக்குது பாருங்கள், இந்த ஹெச்சில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஹெச் அப்படியே போட்டுக்கோங்க. ஹெச்சில் எந்த மாற்றமும் வரலையா? இதில் பாருங்கள், இந்த CH3 இந்த கார்பன் கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சுல கைஸ். அப்போ இப்படி தானே பாண்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டபுள் பாண்ட் சிங்கிளாக மாறிடுச்சு. இந்த O கூட யார் பாண்ட் ஆகுங்கன்னு சொன்னால் இந்த MgCl பாண்ட் ஆகுமா? பாருங்கள், MgCl. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர் கைஸ். ஈஸியாக இருக்கா? யா, இட்ஸ் வெரி ஈஸி. புரிஞ்சதில்ல உங்களுக்கு? செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டாவது ஸ்டெப்பு ஜிங்க் போட்டு H2O. இப்போ நம்ம புக்கில் ஜிங்க் கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? H2O H+. என்ன? ஆசிட் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் H2O தண்ணி. நாம் எப்போவுமே H2Oவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? HOHன்னு போடணும்னு சொல்லியிருக்கோமா லாஸ்ட் வீடியோவில்? ஸோ HOH H+ம் போடுறேன். இப்படி போடும்போது என்ன ஆகுது பாருங்கள் கைஸ், இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி இங்கே H வருது, இங்கே OH வருது. இங்கே H வருது, இங்கே OH வருது. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், CH3 C, மேலே ஒரு H, கீழே ஒரு H, O கூட யார் சேர்ந்துட்டாங்க? H வந்துருச்சுங்களா? மிச்சம் இருக்கிறது யார்? Mg. ஒரு பக்கம் OH, ஏன்னா சொன்னேன் இல்லையா தண்ணியில் உள்ள OH, இன்னொரு பக்கம் Cl. புரிஞ்சுதுங்களா? ஸோ Mg கூட ஒரு பக்கம் OH, இன்னொரு பக்கம் Cl. ஸோ இது யார் கைஸ்? இது யாருன்னு பாருங்களேன். இப்போது C கூட 2 H இருக்கா? ஸோ C கூட 2 H இருக்கா? ஸோ அந்த எப்படி எழுதலாம் நாம? வேணால் கீழே இன்னொரு எழுதி பாருங்கள். CH3 CH2 OH. அவ்வளோதான். இது யார்? திஸ் இஸ் எத்தனால். எத்தனால் இது ஒரு பிரைமரி ஆல்கஹால். புரிஞ்சுதுங்களா? ஒரு பிரைமரி ஆல்கஹால். ஸோ கைஸ் இது எத்தனால் கைஸ். இதை அதாவது இதை சுருக்கி எழுதுனீங்கன்னா அந்த CH2 சுருக்கி எழுதுனீங்கன்னா CH3 CH2OH எத்தனால் விச் இஸ் அ பிரைமரி ஆல்கஹால். ஈஸியாக கைஸ் உங்களுக்கு புரியுதுங்களா எப்படின்னு? இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ஒரு ஃபார்மால்டிகைடை ரியாக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிருச்சு? ஒரு எத்தனால் கிடைக்குது. அது ஒரு பிரைமரி ஆல்கஹால். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக இருக்கா? எஸ், நீங்கள் இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஷின் நமக்கு வந்து எப்படி கேட்பாங்கங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே ப்ரிப்பேர் எத்தனால் ஃப்ரம் ஃபார்மால்டிகைட் அப்படி கேட்பாங்கன்னா கேட்பாங்க. எஸ், அப்படி கூட கேட்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரே கொஷினை தான் திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இதை முடிக்கும்போது சொல்கிறேன். இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அடுத்த ரியாக்ஷனுக்கு போகலாங்களா? எஸ், ஓகே கைஸ். இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து பிரைமரி ஆல்கஹால் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து எப்படி செகண்டரி ஆல்கஹாலை கிரியேட் பண்ணுறதுன்னு நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.